இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஃபார்மா அப்படின்ற ஒரு சூப்பர்பான சீரீஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஜாதி கிளினிக் அப்படின்ற ஒரு கிளினிக்கோட ஃபவுண்டரான ராவ் அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. அவர் கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு எதிரில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க அப்பதான் இந்த ஜாதி கிளினிக் எப்போ உருவாச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பர்டிகுலர் மருந்து 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்ற மாதிரி ஏழை மக்களுக்கு கிடைக்காம, அதாவது பர்டிகுலரா சொல்லணும்னா ஒருத்தருக்கு கிடைக்காம அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே மருந்து 17,000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல இருந்தது. ஆனா அது அவைலபிளா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். இதனால ஒரு பேஷண்ட் இறந்து போனாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா மருந்துகளும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல கட் பண்ணி 2008 ஹைதராபாத்ல முதல்ல இந்த கிளினிக் ஓபன் பண்ணாங்க இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. ஒரு மர்ம நபர் அந்த இடத்துக்கு வராரு, கிளினிக் வச்சிருக்கா இல்லையா, அவரை சுட ஆரம்பிக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. கட் பண்ணி ஹீரோவான கேபி அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஊர்ல அம்மா அப்பா கூட, அதாவது அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, அம்மா கூட மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததால இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவருக்கு ஆர்வமாயி அங்க இருந்து கிளம்பி ஒரு பெரிய மெடிக்கல் ரெஃப் ஆகணும் அப்படின்ற கனவோட அலெக்ஸ் அப்படின்ற அவரோட மேனேஜரை பார்க்கணும்னு வர அந்த மனுஷனும் சாப்பிட்டியா இல்லையா நீ, அம்மா பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மெடிக்கல் ரெப் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சின்னதா ஒரு ப்ரீஃபிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே அங்க இருந்து அந்த ஏரியாலே ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதை கவர் பண்ணிட்ட அப்படின்னா நீ ஆல்மோஸ்ட் உன்னோட டார்கெட்டை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மார்வலஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க கூட்டு போக இவர மாதிரியே எக்கச்சக்கமான ரெஃப் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாரும் அவங்களோட பைய வச்சுட்டு போய்கிட்டே இருக்க இதை கவனிக்கிறாரு. இதை தாண்டி இங்க இருக்க டாக்டர் நம்ம பார்க்கணுமா, முதல் டாஸ்கே பிக்கெஸ்ட் டாஸ்கா இருக்கடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் இன்னைக்கு யாரையுமே சந்திக்கல, நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்ல எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த டாக்டர் அலெக்ஸ் இருக்கா இல்லையா, அவரையும் அவர் கூட இருக்க ஹீரோவையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சொன்ன மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டு அந்த சுவிட்சர்லாந்து டூர் எப்பப்பா எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்ல அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை நமக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதாவது ஒவ்வொரு டாக்டரும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது மருந்து எழுதுவாங்க இல்லையா, அந்த மருந்து ஒரு 200 பேருக்கு இல்ல 300 பேருக்கு எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மருந்து விற்கிறவங்க சார்பா இவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். சோ அந்த காம்ப்ளிமெண்டால தான் இங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க 2 பேருக்குள்ள கலந்து பேசிக்கிட்டே இருக்க நீ ஒன்று பண்ணு, ஒவ்வொரு இடத்துக்கா போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி என்ன மருந்து காலியா இருக்கு என்ன மருந்து வேணும் அப்படின்ற லிஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்ல இவர் அங்க இருக்க நர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஜானகி அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது ஒரு டாக்டர் இங்க நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அண்ட் இவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசி பரிச்சயம் ஆயிக்கிறாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளியில இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போய், ஆனா நாங்க ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கேர்ல இருந்து வரோம், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மருந்து கொடுத்தோம் இல்லையா, அது இப்ப ஏதாவது தேவைப்படுதா, அது எத்தனை அளவுக்கு காலியா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா, ஒவ்வொருத்தருக்கிட்டயா போகும்போது ஒருத்தர் கூட மதிக்கிறதா தெரியல. அதுலயும் ஒருத்தர் நான் போன வருஷம் வாங்கின மருந்தே இன்னும் விற்காம இருக்கே, இதுல இது வேறையா அப்படின்ற மாதிரி வாங்கினா இல்லையா, அந்த மருந்து எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண இவரோட மேனேஜர் என்னடா நீ ஃபர்ஸ்ட் நாளே போய் மருந்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்திருக்க, நம்ம கொடுக்க மட்டும்தான் செய்யணும் வாங்க கூடாது என்ன அப்படின்ற மாதிரி கூட கூட்டு போறாரு. அங்க மருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படியே உன்னால ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா வேலைக்காகாது, ஏதாவது பண்ணாதான் தம்பி முன்னேற முடியும்னு வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறாரு. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா திருஷூர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுல ஸ்ரீனிவாசன் அப்படின்ற இப்ப பார்க்க போற டாக்டர் மட்டும்தான் இவங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஆள். இதனால இவர் பார்த்து ஹேண்டில் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எப்படி டாக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும் எப்படி பேசணும் அப்படின்றதுலாம் அதுல இருக்கும். அதையே அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க இங்க ஏடா கூடமா ஆயிடுது. அந்த டாக்டரும் நான் என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்றத நீ சொல்ல வேணாம், முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி அவரோட பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வெளியே அனுப்ப இவருக்கு முதல் நாளே ஒரு மனக்கசப்புடைய நாளாக ஆரம்பிக்குது. இது நல்ல சோகமா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஜாதி கிளினிக் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது தீ பிடிச்சுக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அது கூடவே இங்க ஒரு முதல் நாள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் போது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசிட் எல்லாத்தையும் போட்டிருப்பா இல்லையா, அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இவங்களோட கம்பெனி முத கொண்டு நிறைய பேரோட கம்பெனி மருந்த வாங்க மறுக்கிறாரு. அவர் பேரு தான் ராவ் அப்படின்றது இந்த ஜாதி கிளினிக் வச்சிருக்கா இல்லையா அந்த மனுஷன் தான். சோ அந்த மனுஷன் அங்க டாக்டரா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. சோ அவரோட கிளினிக் தான் இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்கிறாரு. ஜாதியோட ஓனரும் அதாவது ராவும் ஹீரோவை பாக்குறாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு இதுக்கு நடுவுல ஹீரோவை அலெக்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை சொல்ல மறந்துட்டு அது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னோட பையனை இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போக ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் எழுதி மருந்துகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மருந்து
வந்து நம்ம 17,000 ரூபாய்க்கே வாங்கலாம், இப்படி எழுதி கொடுக்கறதால என்ன பயன் இருக்கு அப்படின்ற மாதிரி ராவ் அங்க இருக்க இன்னொரு டாக்டர் மேல கேஸ போட்டு இதை மேல் இடத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த அலெக்ஸும் கவனிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்டுன்னு உள்ள போந்து அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட போய், ஐயா நமக்கு ஒண்ணு அப்படின்னா நம்ம பார்த்து தான் செலவு பண்ணுவோம், ஆனா நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு தானே யோசிப்போம்னு சொல்ல அவர் யோசிக்கிறாரு. ஐயா நான் அந்த 2 லட்சம் மருந்து எடுத்துக்கிறேன், என் வீட்டை வித்தாச்சு என் குழந்தைய நான் காப்பாத்துறியான்னு சொல்லிட்டு போக ராவ் என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம அங்கிருந்து கோபமா கிளம்ப அப்படியே கட் பண்ணி 2018 காமிக்கிறாங்க. ஹீரோ மாதிரியே இங்க ஒருத்தர் புதுசா ரெஃப் ஆகணும் அப்படின்னு கனவோட வரும்போது அவரை ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேனேஜர் போக, சோ அந்த மேனேஜர் ஹீரோவா தான். நம்ம ஹீரோக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதே மாதிரிதான் இந்த பையனுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவரோட வேலையை பிரீஃபிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிக்க மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. சோ ஹீரோ அந்த இடத்துல சேர்ந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஹீரோ கூட சேர்ந்த எல்லாருமே நல்ல ஒரு சேல்ஸ் பர்சன்டேஜ் காமிக்கும் போது ஹீரோக்கு சுத்தமா சேல்ஸே கிடையாது. அங்க இருக்க எல்லாருமே நீ மாசத்துல இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கேடா, நீ ரொம்ப உழைக்கணும்டா அப்படின்னு மாதிரி அலெக்ஸ் இருக்கா இல்லையா. அவர் ஒருபடி மேல போய் இவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்க என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மருந்து எப்படி விற்கிறதுன்னு புரியல அப்படின்ற குழப்பத்துல இருக்கும் போது மருந்துக்கான நீட் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவருக்கு கால் வருது. சோ வேகமா அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. இவரோட சேல்ஸ கொஞ்சம் கணக்கு காட்டிட்டார் அப்படின்றதுக்காக அங்க இருக்க நர்ஸ் கிட்ட காம்ப்ளிமெண்டரியா பேனாவை கொடுக்கலான்னு போக, சார் உள்ள எல்லாருமே அந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா அப்படின்ற கஷ்டத்துல இருக்காங்க, இப்ப மாத்திரை வாங்கி இந்த பேனாவை காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது நல்லாவா இருக்கும், இதெல்லாம் வேணாம் சார், கொஞ்சம் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும் வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக இது இவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே பிசினஸ் மைண்டோட தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஃபார்மர் லைஃபே இப்படிதான் போலியடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஜாதி கிளினிக் இருக்கு இல்லையா அதை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேபி நீ அங்க போய் சேர்ந்தா கரெக்டா இருக்கும்னு தோணுதுறான்னு சொல்ல இவர் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ரூமுக்கு போனா இவரோட காதலியோ இவர் கூடவே தான் ரெப் வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இவரு பாக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஹீரோக்கு மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல நீ தோத்துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் உனக்கு கிண்டல் பண்ணப்போ நிறைய பிராக்டிஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்த இல்லையா, அதே மாதிரி இதை எடுத்துக்க வேண்டாம், எல்லாரும் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீ வேகமா ஓடுறதுல தப்பு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இது இவருக்குள்ள அப்படியே ரன் ஆக ஆரம்பிக்குது. ஒரு புது மருந்தை லான்ச் பண்ணிருப்பாங்க, இந்த பிரசவ காலத்துல பிரசவதிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கம்பெனில இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால தானும் முன் வரணும், இந்த இன்சென்டிவ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள உதயமாக ஆரம்பிக்குது. வேகமா இது சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாத்தையும் தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஜானகி தான் இவரோட முதல் ப்ரிஃபரன்ஸா போறாங்க. அவங்க கிட்ட இந்த மருந்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்க ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. என்னமா இந்த மருந்து நீ எடுத்துக்கிறியா, உன்னோட பேரே இதோட ஸ்டடிக்காக போடலாமான்னு சொல்ல அவங்க தலையாட்டுறாங்க. சோ இது இப்பதான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்றதுனால இந்த மருந்து எல்லாத்தையும் வச்சு ஸ்டடி பண்ணுவாங்கன்னு இருக்கும். இதனால நிறைய மக்களுக்கு இது போய் சேர்ந்துகிட்டே இருக்கிறதால நம்ம ஹீரோவை கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாரு. எக்கச்சக்கமான சேலை இவர் பண்ணிக்கிட்டே இருக்கு. போறவரை எல்லா கர்ப்பிணி பெண்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க, எந்த மெடிக்கல் போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த மருந்து இவரோட டார்கெட் இருக்கும் இல்லையா, செட் பண்ண டார்கெட் அதை தாண்டி வேற லெவல் அச்சீவ் பண்ணி கொடுத்தால இவங்களோட ஹெட் ஆபீஸ் மும்பைல இருக்குன்றக்கும். ஸோ மும்பை லெவல்ல இவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி பாராட்டி ஒரு காரை பிரசன்ட் பண்றாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், நீ மேலும் வரணும்டா அப்படின்ற மாதிரி அலெக்ஸும் இவரை கூப்பிட்டுக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே ஒரே ஒரு டாக்டர் அவனை கவுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணை கூப்பிட்டு போய் டாக்டர் கிட்ட விட இது மூலமா அவன் கரெக்ட் ஆயிடுவான். ஸோ திருச்சூர்ல இருக்க எல்லா டாக்டர்ஸும் நம்ம எழுத போற அதாவது நம்ம கொடுக்க போற மருந்து தாண்டா விற்க போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட காதலை சந்திக்கணும்னு போறாரு. ஆனா அவங்களும் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவருக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ண கட் பண்ணி இந்த சைடு 2018 வர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு. அதாவது இவரோட காதலி கிடையாது, வேற ஒரு பெண்ணை கரம் பிடிச்சிருக்காரு. அவங்களுக்கு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயங்களை போற போக்குல நமக்கு காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோ தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜானகி இருக்காங்க இல்லையா, நீங்க அர்ஜென்ட்டா என் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்க இவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவரோட பயணம் தொடங்குச்சு இல்லையா, அதே மாதிரி நிறைய ரிஃப் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ரிஃப் பயங்கரமான முறையில டாக்டர் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க இவருக்கு கடந்த காலங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே டாக்டர் போய் சந்திக்க அவங்க இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ல இந்த டயபெட்டிக் பிரச்சனை இருக்க நிறைய குழந்தைகள் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. இது எல்லாத்தையும் நாங்க போற போக்குல தான் இங்க அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இதுக்கான ரிசர்ச்ல இறங்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, வந்த குழந்தைகள முக்காவாசி குழந்தைகள் இங்க பிரசவம் பார்க்கப்பட்டவங்க தான். அதையும் தாண்டி இவங்க எல்லாத்துக்குமே நீ கொடுத்தலையோ அதாவது பிரிஸ்கிரைப் பண்ணிய அந்த மருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க
இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவால நம்பவே முடியல. இதை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க இங்க யாரெல்லாம் டயபெட்டிக் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு ஈவென்ட் மாதிரி பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்கோம். அது மூலமா அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அங்க கூட்டு போய் காமிச்சு இவங்க தான் அப்படின்ற மாதிரி கையை காமிக்க இதுல யாரு அந்த மருந்து எடுத்துங்கன்னு கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான், இங்க இருக்க எல்லாருமே அப்படின்றது தான். ஸோ எக்கச்சக்கமான குழந்தைகள் அங்க இருக்காங்க. இதை பார்த்து ஒரு பயங்கர ஷாக்கோட இருக்கும்போது கட் பண்ணி 2016 மகாராஷ்டிரால இருக்க ஒரு எல்லை பகுதியை காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு மெக்கானிக்கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வராரு. ஏற்கனவே மிஷின் ஒர்க் ஆகல, இதுல நீ வேற டிலே பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. ஐயா, முன்னாடி வேலை பார்த்தவன் வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிருக்கா, இப்போ இவனை கூட்டு போறீங்களா? நம்பக்கூடிய ஆள் தான், நம்ம சொல்ற வேலையை கரெக்டா பண்ணி கொடுப்பா, கூட்டு போங்கன்னு சொல்ல இவர் கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேம் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அது தெரிய ஆரம்பிக்குது. நிறைய மக்கள், அதாவது உள்ளூர் வாசிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா கொத்து கொத்தா மாத்திரைகள் எல்லாத்தையும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக பயன்படுத்துறது, ஏன் பயன்படுத்துறது அப்படின்ற எதுவுமே தெரியாம லிட்டரலி இல்லீகலா எங்க மாத்திரை எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க இந்த நபரும் அதை பாக்குறாரு. ஒரு ரகசிய கேமரா மூலமா அதை படம் பிடிச்சிக்கிட்டே இருக்க, படம் பிடிக்க சொன்னது யார் அப்படின்றது கொஞ்சம் நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ராய் இருக்கா இல்லையா, அவர் தான். அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு கேமரா வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால எல்லாரும் துரத்த ஆரம்பிக்க அந்த நபர் ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத காமிச்சிட்டு கட் பண்ணி 2008 போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ அந்த புது மருந்தை வேற லெவல்ல வித்து தீர்த்துட்டார் இல்லையா, இதனால பயங்கரமா அவருக்கு என்கரேஜ்மெண்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அவார்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி 2018 போக ஆரம்பிக்குது. ஸோ அங்க இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஹீரோ கண் எதிரில் பார்த்துட்டார் இல்லையா. இது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது புரியல, இது உண்மைதானா அப்படின்றதும் தெரியல. இதனால ஜானகி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கரெக்டான ஸ்டடிஸ் கிடைச்சது அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவோம், இதுல நீங்க கூட நிக்கிற அப்படின்னு நம்பிக்கையில தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்ல ஒரு முதல் வேலையா அவரோட சீனியர் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் மேல அனுப்ப அவங்க ஒரு பார்ட்டி, அதாவது ஒரு புது மருந்து ஒன்று லான்ச் பண்றதா இருக்கும், அந்த இடத்துக்குவா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வைக்க இந்த மனுஷன் இங்கேயே தான் நின்றுட்டு இருக்காரு. அதாவது எங்க ஸ்டார்ட் பண்ணாரோ அதே ஆபீஸ்ல தான் இருக்காரு. இவர் கூட இருந்தவங்க எல்லாருமே படிப்படியா வளர்ந்து வேற லெவலுக்கு போயிட்டாங்கன்னு இருக்கும். ஸோ இந்த வளர்ச்சிகள் எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இருமல் மருந்து ஒன்று லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த மருந்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு இந்த மருந்தாச்சும் கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பயம். இதனால மருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு அப்பதான் இவரோட சீனியர் ஆபீசர் மூலமா கால் வர ஆரம்பிக்குது. இவர் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல பெரிய மேனேஜர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, மும்பைக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அங்க இருந்து இவரோட ஐடியால ஒரு நபர் இருப்பாரு, அவரை போய் சந்திக்க அந்த மனுஷனும் நீ மெயில் அனுப்பிச்சலையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்த்துதான், இதனாலதான் இந்த மருந்தே நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், வெளி உலகத்துக்கு இது சேல் டவுன் ஆயிடுச்சு, இதுக்கு மேல கிடையாது அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இது எந்த மாதிரியான இஷ்யூ வந்தது அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் வந்தா என்ன, அதுக்கும் தான் நம்ம கிட்ட மருந்து இருக்கு, அதை தாண்டி வேற ஏதாவது இருந்தாலும் நமக்கு மருந்து இருக்க போகுது. ஸோ இந்த மருந்து எடுத்த எல்லா தாய்மார்களும் அவங்களுக்கே தெரியாம நமக்கு ஒரு முதலீடு அமைஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்னு புரியல. இந்த மருத்துவத்தை இவங்க வெறும் பிசினஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதனால வரப்போற விளைவுகளை தெரிஞ்சும் இதை அப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சோகம் அப்படியே கற்பனை ஜானகி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஒரு லேடிக்கு பிரசவத்தை பார்த்துட்டு தன்னோட கணவர் கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பட்டுன்னு இன்னொரு எமர்ஜென்சி அப்படின்ற தகவல் கிடைக்குது. ஸோ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்க அந்த எமர்ஜென்சியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக டாக்டர்ஸோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த சீன் மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ரீசெண்டா ஒரு பையனை வேலைக்கு சேர்த்தா இல்லையா, அந்த பையன் நீர்மல் மருந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க இவருக்கு தாப்பந்த விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு அந்த பிரெக்னன்சி மருந்து வித்தா இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு மும்பைக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தின ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே அங்க கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த வேலைகளுக்காக தான் இவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அதாவது முன்னாள் காதலி, அவங்க போன் பண்றாங்க. ஸோ அது மூலமா இவரோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவர் அந்த பிரெக்னன்சி மருந்தை பயங்கரமா வித்துக்கிட்டே இருந்தா இல்லையா, ஒரு கடத்துக்கு மேல அதை விற்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவர் முழுக்க முழுக்க அதுல கவனம் செலுத்திக்கிட்டு மற்ற மருந்துகளை விற்காம போனதால அது போன உடனே இவரோட சேலும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவர் ஒரு டவுன் ஃபால சந்திச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாருமே ஹையர் லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ முன்னாள் காதலி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ எப்போ மும்பை வந்து ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ல இவர் சீக்கிரமான சொல்லி போனை கட் பண்ண அவங்க இருக்காங்க இல்லையா முன்னாள் காதலி, அவங்க அவங்களோட சீனியரோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஒரு பிரச்சனையை பண்ண போறாரு, அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற தாட்டோட அவங்க காத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோ ஜானகி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க எங்க கூட்டு போறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க
வேலை செய்யற ஒரு நர்ஸுக்கு தான் இந்த மருந்து கொடுத்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட தான் அவங்களோட குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, அதனால அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நேரடியா காமிச்சு இது போலவே இன்னும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு ஷேர் பண்றேன், அது எல்லாத்தையும் பார்த்துக்கோ, அந்த இதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் வரும், நம்ம பின் வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த ஸ்டடீஸை பத்தி தான் நான் என்னோட பழைய மேனேஜரான அலெக்ஸை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு வேலை கொடுத்தா இல்லையா, அந்த நபர்கிட்ட பேசும்போது அந்த நபரும் இது வரைக்கும் தான் வச்சுக்கிட்டு இருந்த எல்லா ஸ்டடி பேப்பரையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு அது கூடவே இவரோட பையனுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்ல கேன்சர் இருக்கும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஞாபகம் இருக்கா, அந்த ஆட்டோக்காரர் அவரோட குழந்தைக்கு இவ்வளவு பெரிய மருந்தானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போடுனா இல்லையா, அன்னைக்கு நான் பண்ண விஷயங்கள், அதாவது நான் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பாவங்களோட விளைவா தான் நான் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்த கிளம்ப கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவரோட கனவுல அந்த மருந்தால பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளும் இவர்கிட்ட வர மாதிரி இவர்கிட்ட உதவி கேட்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு, ஓடி போய் தன்னோட குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க அதுல என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றத நமக்கு காமிக்கல. ஆனா இவரோட முகத்துல ஒரு மாதிரி ரிலீஃப் இருக்கு. அந்த ரிலீஃபோட இவர் ஸ்டடி பண்ண எல்லா பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மும்பை கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இவர் வருகைக்காக இவரோட கம்பெனி காத்துக்கிட்டே இருக்கு. அங்கதான் இவர் ஒரு ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் மும்பைக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாதி கிளினிக் இருக்கு இல்லையா, ராவ் இருக்காரு, அவரை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அவர்கிட்ட போய் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்கும்போது அவர் சாதிக்கு உன்னை வரவேற்கிற அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதை அப்படியே கட் பண்ண 2008 காமிக்கிறாங்க. சாதியை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ போவார் இல்லையா, அங்க இருக்கிறவங்க எல்லா மக்களுக்கும் ஜெனரிக்கான விலையில கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாதி உருவாக்கப்பட்டது. அது இது உருவாக்கப்பட்டதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் இழந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் முதல்ல சாதி உருவானப்போ கன்களால சுடப்பட்டது, அண்ட் ரெண்டாவது அந்த கடையை கொளுத்தினது அப்படின்ற எல்லா விஷயங்களும் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முடிவுல நீ எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இருந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ண 2016 ஸோ எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டா இல்லையா. இது மூலமா ஜானகி இவர் அண்ட் ராவ் 3 பேரும் சேர்ந்து அந்த ஹெல்த் கேருக்கு அகைன்ஸ்டா கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தயாராகிறாங்க. சாதி இந்த மருந்துகளை மட்டும் விற்க கிடையாது, போலியான மருந்துகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரால ஒரு இடத்துல போய் வீடியோ எல்லாம் எடுத்து மாட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நபரை கூப்பிட்டு அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே தான் அதுக்கு உறுதுணையா போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணா அந்த நர்ஸோட குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ போறாரு. அந்த குழந்தைக்கு தேவையான மருந்துகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ட்ரை பண்ண அவங்க இதை ஏத்துக்கிறதா தெரியல. பாவங்கள் எல்லாத்தையும் வித்து தீர்த்துட்டு இது மூலமா சரி கட்டணும்னு பாக்குறியான்னு சொல்ல ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை தான், நான் பண்ணது எல்லாமே பாவங்கள் தான், அந்த பாவத்தால தான் என் குழந்தைய கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல அவங்க மௌனமா இதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஜானகி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க பொதுமக்கள் கும்பல் கூட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எங்க அட்மிட் பண்ணவ இறந்து போயிட்டானா, நீங்க டாக்டர்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க தடுக்கணும்னு போறாங்க, யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. இவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல கை நீட்டி அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு ஹீரோ வந்ததால அதை எல்லாத்தையும் தடுத்து இவங்களை கார்ல கூட்டு போய்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு யோசனை, இது எல்லாமே பிளான் படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க அந்த நபருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கூட பார்க்கவே கிடையாது, இறந்து போன நிலையில தான் அந்த நபரை கொண்டு வந்தாங்க. என்ன டார்கெட் பண்ணி தான் சுத்தி அவனுங்க வந்துகிட்டே இருந்தானுங்க. சோ இது எல்லாமே அந்த நிறுவனம் நமக்கு எகென்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்குது போல அப்படின்ற மாதிரி முன்னிப்பில் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ கூட்டு போறாங்க. அங்கதான் இவங்களோட கணவர் லண்டன் போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் அவரும் ஒரு டாக்டர் தான், விஜய் அப்படின்றது அவரோட பேர். சோ அவரை பத்தின விஷயங்களை 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரங்க இவங்களோட வீட்டுக்கு வர இவங்களுக்கு எதுக்காக அப்படின்றது புரியல, வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் மேல அவரோட நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக கட் பண்ண 2026 போக ஆரம்பிக்குது. இன்டர்வியூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட மனைவியை பத்தின ஒரு சில வார்த்தைகள் கேட்கும்போது இவரோட மனைவி அட்வொகேட்டா இருந்தவங்க தான். சோ இவர் இந்த மெடிக்கல் மாஃபியாக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சமயத்துல சந்திச்சுதான் இவங்களுக்குள்ள காதல் உருவாச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க 2016 போக ஆரம்பிக்குது. சோ அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட், இதனால தன்னோட மனைவியை கூட இருந்து எந்நேரமும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட கேஸ் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டு இன்னைக்கு முக்கியமான ஹியரிங் இருக்கு, நான் அதுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கு போக அந்த சமயத்துலதான் இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. இதனால மனசுடைஞ்சு போயிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோர்ட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் மனசை கல்லாக்கிட்டு இவர் வந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த கேஸ்ல ஒரு ஜெயிக்கிறதா தெரியல. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி ஜானகி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அதுல இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. இதனால லண்டன்ல இருக்க இவங்களோட கணவர் போய் நேர்ல சந்திக்கலாம் அப்படின்னு
முனைப்பில் அதுக்கான வேலைகளை இறங்கிட்டே இருக்க ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. பட்டுன்னு அந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வேகமாக ஹீரோவை போய் பெயில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளான் வச்சுட்டார். அது என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு தன்னோட ஃபேமிலியை பார்க்கணும். துபாயில் ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அங்கே போய் செட்டில்ட் ஆகணும் அப்படின்னா தான். ஸோ அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களும் நான் லண்டன் போறேன், வர்றதுக்கு ஒரு வார காலம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஒரு 2 நாள்ல இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தன்னோட காரை வைக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு. அந்த சமயத்துல தான் இவருக்கு ஒரு பேட் நியூஸ் வந்து சேருது. அது என்ன அப்படின்னா இது நேரம் வரைக்கும் இவர்கிட்ட பேசிட்டு போனாங்க இல்லையா ஜானகி, அவங்க இறந்து போயிட்டாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட கணவரான விஜயோ இதை வந்து பார்க்கும்போது ஏத்துக்கவே முடியல. தன்னோட மனைவி இறந்து போயிட்டாலே அப்படின்ற சோகத்துல இருக்க இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல நர்ஸ் இருக்காங்க இல்லையா, தன்னோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு இறந்து போன ஜானகியோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்றதுக்காக வர இவங்களை ஒரு பிளாக் கலர் கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஹீரோ உணர ஆரம்பிக்கிறார். ஸோ ஏற்கனவே ஜானகி இறந்து போயிட்டாங்க, அடுத்ததா இவங்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க போல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேகமா அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு போனதும் பின்னாடி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு அவருக்கு உதவுறது எல்லாமே கடைசியா ஒருத்தனை வேலைக்கு சேர்த்திருப்பார் இல்லையா, அந்த சின்ன பையன் தான் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த சின்ன பையன் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. மழையில ஒண்ணுமே தெரியல. இதனால ஹீரோ வண்டியை வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அந்த வண்டி நிக்க ஆரம்பிக்குது. வேகமா உள்ள ஆளுங்க எல்லாரும் ஓடி வந்து இவங்க 2 பேரையும் பயங்கரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அந்த பையன் இருக்கா இல்லையா, அவனை தாக்கிட்டு பிரிட்ஜ் மேலதான் இது போகிட்டு இருக்கும், மேல இருந்து தூக்கி போட்டு போக ஹீரோ வேகமா அந்த பையனை காப்பாத்தலான்னு போக ட்ரெயின் மேல ஏறி அந்த இடத்துல அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ச்சியா கூட இருக்க 2 பேரோட மரணம் இவரால் ஏத்துக்கவே முடியல. அப்படியே கற்பனை சைடு விஜய் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஜானகி இறந்து போயிட்டாங்க, போலீஸ்காரங்களுக்கும் என்ன ஏது அப்படின்றது புரியல. ஸோ சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு 40 நிமிஷம் கேமரா மட்டும் எங்கேயுமே பதிவாகல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்க 40 நிமிஷமா எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. இதனால கடைசியா ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதை நோக்கி இவர் போக ஆரம்பிக்க அப்பதான் அவங்க போஸ்ட் ஆபீஸ் போயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ போஸ்ட் ஆபீஸ் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது இந்த ராவுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பிரெக்னன்சி மருந்து இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட கேஸ் ஸ்டடிஸ் தான் இவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க ஆதாரமா எடுத்துக்கிட்டு இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ இவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்திருக்காளே அப்படின்ற மாதிரியும் இறந்து போன தன்னோட மனைவியோட கையெழுத்தை பார்த்ததும் விஜயால கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுக்கு. ஸோ தன்னோட மனைவியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோவோட முன்னாள் காதல் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்கள சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரியும் அண்ட் கூட இருக்க எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியும் தோண ஆரம்பிக்குது. ஸோ டபுள் மைண்டடா இவங்க யோசனையில இருக்க இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ துபாய் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார் இல்லையா, அவரோட ஃபேமிலியோட துபாய் போறாரு அப்படின்ற விஷயத்த பிளைட் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் ராவ் இருக்காரு, அவர் தன்னோட வீட்டுல அமைதியா உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்க என்டர் ஆகுறாரு. அது மூலமா துபாய்க்கு இவரோட மனைவி குழந்தை 2 பேரையும் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் அங்க போகல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா சம்பந்தமே இல்லாம இருந்த ஜானகி நான் தான் இந்த கேஸுக்குள்ள கொண்டு வந்தேன், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஓட்டினது அந்த பையன் தான், 2வது தான் ஹீரோ ஓட்டியிருப்பா இல்லையா. ஸோ ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தவங்க தான் தெரியாதனமா அந்த பையனை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்காங்க. அண்ட் ஜானகியோட கணவரும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் மட்டும் என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு எப்படி போக முடியும், இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை வெளிக்கொண்டு வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட பேக் அண்ட் குழு இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்றதையும் ஒரு பெரிய பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல ஜானகி இறந்து போனது ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு திட்டமிடப்பட்ட கொலை தான் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புல இருக்க எல்லா எவிடன்ஸையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் அந்த பெரிய நிறுவனத்தோட சிஓ இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் கீழே இருக்க ஒரு லேடி கிட்ட எல்லா விஷயங்களும் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, அது அந்த மருந்து சம்பந்தப்பட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அப்படியே கற்பனா ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் அந்த ராவோடு உட்காந்து நேரத்தை செலவிட்டுக்கிட்டே இருக்கும்போது மர்ம நபர்களால இவங்க தாக்கப்படுறாங்க, அதாவது சுடப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. சரியான நேரத்துல இவங்களோட டீம் வந்ததால இவங்க காப்பாற்றப்படுறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா அப்படின்றது தெரியாது, இருக்கிற நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களுக்கு ஹீரோ போக ஆரம்பிக்கிறாரு. அந்த மருந்துக்கு எதிராக நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒண்ணு திரட்டிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்க அதே சமயத்துல அந்த மருந்து சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அந்த நிறுவனம்
நிறுவனத்துல இருக்க அந்த லேடி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கொத்து கொத்தா எரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சிட்டு 2026 அந்த வயசானவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இறந்து போற மனைவி இவரோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்த இன்டர்வியூ போதும்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய கிளைண்ட் எல்லாமே வந்திருக்காங்க, அவங்கள நான் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்ப கட் பண்ணி 2016 காமிக்கிறாங்க. அந்த சிஓக்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய அலிகேஷன் போட்டிருக்காங்க. இதனால அவர் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல சைடு ராவோட வக்கீல் இருக்கா இல்லையா, உடம்புக்கு முடியல அப்படின்ற மாதிரி வர முடியாம போயிடுது, அவரோட ஜூனியர் அனுப்பி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால ராவும் ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கும்போது இங்க வாய்தா நடக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இந்த மருந்தோட ஆபத்து என்ன அப்படின்றத ஹீரோட டீம் விளக்க ஆரம்பிக்குது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 220 குடும்பங்கள் கிட்ட இந்த மருந்துகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ற வாதங்களை முன்வைக்கும் போது அந்த நிறுவனத்தை சார்பா இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த விதமான அலிகேஷனும் நாங்க ஒத்துக்க போறது கிடையாது. அப்படி எங்களோட மருந்தால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த காம்பன்சேஷன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனுக்கு 20 லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு சம்மதிக்கிறாங்க. நம்மளோட மக்கள் நீதியா பணமா அப்படின்ற மாதிரி கேட்டா பணத்தால தான் நம்மளோட குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் சரின்னு சொல்லுவாங்க. இனிமேல் இந்த கேஸ் நிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட பையனோட வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பையன்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கு. ஜட்ஜ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது நேரம் வரைக்கும் சிவா உட்காந்துட்டு இருந்தாரு. இதுக்கு மேலலாம் என்னால உட்கார முடியாதுப்பா, என்னப்பா கேபி, நான் கூட உன பெரிய ஆள்னு நினைச்சேன், வெறும் 220 கேஸ் தானா, இதுக்கு நாங்க காம்பன்சேஷன் கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி வெளியே போக அந்த சமயத்துல தான் நிறைய வண்டிகள்ல குழந்தைகள் வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர்பான வேலையை ஹீரோ பார்த்திருப்பாரு. அது என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்க ஃபுல்லா போக்கஸ் பண்ணது கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற அந்த மருந்து தான் இல்லையா. அதையும் தாண்டி ஹீரோ அந்த கம்பெனில இருக்கும்போது ஒரு இருமல் மருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கூட அதுல இருக்க விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. அதுல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது சந்தேகத்துக்குரிய வகையில இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஹீரோ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. இந்த ஜாதியில சேர்ந்தப்பே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால நம்ம வேற போக்கஸ் பண்ணுவோம், அதுல நம்ம நிறைய ஆதாரங்களை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த நிறுவனமும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்த மருந்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த இருமல் மருந்து பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்களுக்கு போய் நிறைய டாக்டர்ஸை சந்திச்சு இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஒண்ணு திரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆயிரக்கணக்கான குழந்தைகள், அந்த குழந்தைகளை இங்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜானகியோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் மூலமா வண்டியா இங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்க கேஸ கொடுத்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா கோர்ட்டு விசாரிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ளுக்குள்ள அதே தான் நடக்குது. நிறைய குழந்தைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால அவங்களோட எல்லா மருந்துகளையும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்க அந்த நர்ஸோட குழந்தை இருக்காங்க இல்லையா, அவன் நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, இதுதான் முதல் படி, இந்த படி மட்டும் கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறது உறுதிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா 2026 இந்த கேஸோட இறுதி தீர்ப்பு வர ஆரம்பிக்குது. அந்த நிறுவனத்தை இழுத்து மூடணும், நான் நிறுவனத்தோட சிஓவை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நியூஸ்காரங்க அதை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நிறுவனத்தோட சிஓ பாத்தீங்கன்னா ஒளிஞ்சி ஒரு லாட்ஜில வாழ்ந்துகிட்டு இருப்பான். இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்றத காமிக்க இந்த விஷயம் எல்லாருக்கும் போக ஆரம்பிக்குது. ஜானகியோட கணவரும் அவங்களோட நினைவா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சுட்டார். நர்ஸோட பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை, அந்த ஆசையை இங்க நிறைவேற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் ராவ் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட கிளினிக்ல நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் அப்படியே ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் இந்த ஜாதியோட சிஓ ஆயிட்டார், நம்மள மாதிரியே இருக்க மக்களை நம்ம தானே காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஃபர் ஆயர் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெப்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஃபேக்கான நிறுவனத்தை இவங்க அழிச்சிட்டாங்க, இன்னும் எத்தனையோ ஃபேக்கான நிறுவனம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்க அழிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் த்ரில்லரா ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.